viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் பால் சாதம் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை தண்ணியில் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி அளந்து எடுத்துக்கிங்க. தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு 1 முடி தேங்காயை திருகி எடுத்துக்கிங்க. இப்போ இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் அரிசியை குக் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் திருகின தேங்காயை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அரைச்ச விழுதை ஃபில்டர் பண்ணிக்கிங்க. பிழிஞ்ச தேங்காயை திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு திரும்ப அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து 6 பல் பூண்டு உரித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி 2 துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2 நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, பச்சை மிளகாய் 3, பட்டை 2, கிராம்பு 2, அன்னாசிப்பூ 2, முந்திரி பருப்பு 20 எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை லேசாக வதக்குனா போதும். தேங்காய் பால் 2 கப் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கிங்க. அரிசி கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது நல்லா உதிரியாக நீளமாக இருக்கும். இப்போ உப்பு ஒருக்க செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிங்க. நம்ம பேனில் வச்சுருக்கிறனால சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வைக்கிறோம். இதே இது குக்கரில் வச்சிங்கன்னா 3 விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீளமாக உதிரியாக வெந்து வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.